ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா 3, பட்டை, ஏலக்காய் 1, அப்புறம் ஸ்டார் பூ, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கிராம்பு, அப்புறம் மிளகு, சோம்பு, சீரகம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் அப்படியே நல்லா பொரிஞ்சு இருக்கணும். இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் கறி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதே குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை இலை போட்டுக்கோங்க. பட்டை போட்டுக்கோங்க. கிராம்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா க்ளீனாக வதங்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா அரைச்சி வச்சு தான் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது கறியை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 2
இப்போ குழம்பு கூட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆல்ரெடி 3 விசில் வச்சு நம்ம கறியை வேக வச்சிட்டோம். இப்போ 2 விசில் வச்சா போதும். இப்போ 2 விசில் ஆகிடுச்சு. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.